ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து சமையல் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் ட்ரை பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. பருப்பு குழம்பு வைக்கிறதுக்காக பருப்பு வேக வைக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பருப்பு, தக்காளி, கொஞ்சம் சீரகம், விளக்கெண்ணெய் போட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ பருப்பு வேகிறதுக்குள்ளேயே குழம்புக்கு தேவையான காயெல்லாம் வெட்டிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் முள்ளங்கி போட்டு தான் சாம்பார் வைக்கிறோம். ஸோ முள்ளங்கி, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம். பருப்பு விசில் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தாளிக்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெரிய வெங்காயம், வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த முள்ளங்கி எடுத்து கட் பண்ணி அதில் போட்டுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டாங்க. புளி ஊற வச்சுட்டாங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த புளியை நல்லா கரைச்சி ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு புளியெல்லாம் ஊற்றிட்டாங்க. ஸோ அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு அந்த பருப்புலேயே எடுத்து கொட்டி கிளறிட்டாங்க. சூப்பரான சாம்பார் ரெடி.